மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாரும் வெயிட்டிங் என்ன அப்படின்னா, விஜய் நேற்று டெல்லிக்கு போனார். டெல்லி அலுவலகத்தில் நிஜமாவே விஜய் வந்து தொகுதி பங்கீடு பற்றி பேசினாரா, என்டிஏவில் இணைந்து விட்டாரா விஜய்? அப்படி இல்லைன்னா இல்லை நான் இணைய மாட்டேன் தனியாகவே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரா? நிஜமாவே விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா? நேற்று என்ன சார் நடந்தது? ஏன்னா வர்ற தகவல்களில் வந்து எது உண்மையான தகவல் எது பொய்யான தகவல் நம்மளால் நம்பவே முடியல. வர்றது முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு பொய்யான தகவலாக வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன சார்? இப்போ ஃபஸ்ட்டு வந்து சார், நம்ம சிபிஐ அலுவலகத்துக்கு ஒரு என்கொயரி அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நெர்வஸ் வரும், எல்லாருக்கும் இயல்பு இல்லையா? இப்போது இங்கே விஜய் இதுக்கு முன்னாடி 2 தடவை போயிட்டு வந்துட்டார். பட் இப்போ 3ஆவது முறையாக வளைப்பு. இப்போ போகும்போது கூட ஏதாவது ஒரு நெர்வஸ் இருக்குமா, இல்லை அந்த எமோஷனல் ஒரு மாதிரி இருக்குமா, ஃபேஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே விஜய்கிட்ட எதுவுமே இல்லை. போகும்போது தெளிவாக போகிறார். எனக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் ரோவர் காரில் மிடில் போகிறாரு, முன்னாடி 2 காரு, பின்னாடி ஒரு 3 கார். என்னமோ பெரிய ஏதோ பதவி பிரமாணம் பண்ண மாதிரியான 6 காருடைய ஒரு பந்தோபஸ்டில் சென்டர் பாயிண்டில் ஒரு தனி மரியாதையோட சிபிஐ அலுவலகத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு என்ன ஒரு மரியாதை தரணுமோ அழகாக நியாயமாக கொடுக்கப்பட்ட ஒரு தகவல் இருக்குது. பட் அங்கே விசாரணை அவ்வளோதான். ஜஸ்ட்டு அந்த கரூர் சம்பவத்தில் ஒரு விசாரணை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை நடைபெற்றது. என்ன நடந்திருக்கும், ஏது நடந்திருக்க, பல பிரச்சனைகள் அங்கே உள்ளே போயிட்டு இருந்தது சுமூகமாகவே. பட் என்கொயரி முடிந்து சாயங்காலம் வெளில வர்றாரு. விஜய் எப்படி வருவார், என்ன நடந்தது, அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், இப்படிலாம் எதிர்பார்ப்போடு இங்கே மீடியாக்கள் பூரா வெளியில் வெயிட்டிங்க. விஜய் உள்ள, அதாவது என்கொயரிலாம் முடிச்சுட்டு வெளில வர்றாரு. இது வரைக்குமே பார்க்காத ஒரு விஜய் எலபரேட்டை பார்த்தோம். அவர் அதே ரேஞ்ச் ரோ காரில் வெளில வர்றாரு. அழகாக அந்த ரூஃப் ஓப்பன் பண்ணிட்டாரு. இந்த பிரச்சாரத்துக்கு போகிறது மாதிரி ரூஃப் மேலே நின்று அவருடைய முகமே ஒரு தனி ஒரு மலர்ச்சியாக தெரிஞ்சது. அந்த மாதிரி ஒரு சிரிச்சு கூட ரொம்ப நாள் பார்த்து, அதை விஜயை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு வச்சுக்கலாமே. அந்த ஒரு லைட் ஸ்மைலோட அந்த கையசிட்டு வர்றது, அந்த விஜய் வரும்போது அவருடைய ஃபேன்ஸாக தொண்டர்களாக அவருடைய பூக்களை தூவி போட்டு ஸோ அந்த வரவேற்ற ஒரு விதம். இங்கே தான் விஜய் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்கன்னா, டெல்லியில் பார்த்தா விஜய் விஜய்னு கத்தி டிவிக்குன்னு அந்த அப்படி குரல் போது அங்கே விஜய்க்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு புத்துணர்ச்சி வருது. இப்போ சிபிஐ அலுவலகத்துலேருந்து என்கொயரி போகும்போது ஒரு மாதிரி நல்ல ஒரு ஹாப்பி மூடில் போகிறாரு. 7 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு வெளியில் வர்றாரு. வெளில வரும்போது இந்த மாதிரி ஒரு புன்முறுவலோட ரொம்ப ஆனந்தமாக அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வி ஓடிட்டு இருக்கு. என்ன விஜய் சிபிஐ அலுவலகத்துலேருந்து தான் வெளில வர்றாரா, இல்லை வேற எங்கேயும் வெளில வர்றாரா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அது ரொம்ப நேற்று விஜயை பார்த்ததே வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா எப்பவுமே சிபிஐ என்கொயரினாலே போகும்போது டென்ஷனோட போவாங்க, வரும்போது அந்த டென்ஷனோடய பயங்கரமாக வருவாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நபர் தான் போகும்போது நார்மலாக போனார், வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் மூடில் வெளில வந்துட்டு ரொம்ப ஹாப்பி மூடில் வந்தார். அதான் சொல்லுங்கள். இது இவர் ஒருத்தர் தான் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இப்போ சிபிஐ அலுவலகத்தில் போயிட்டு கேஷுவலாக வந்தது. பட் அங்கே ரொம்ப சிறப்பாக பார்க்க பிடிச்சது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மேட்டர்னு சொல்லிக்கல விரும்புகிறேங்க. அன்றைக்கு சனிக்கிழமை அன்றைக்கு மாலை போகும்போது வந்து த்ரிஷா அவர்கள் வந்து ஏர்போர்ட்டில் போன ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது இல்லையா? எதற்காக போகிறாங்க என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பட் அதற்கு முன்னாடி பார்த்தா இங்கே நிறைய பேர் த்ரிஷா வந்து எங்கே போகிறாங்க, சென்னை ஏர்போர்ட்லேருந்து போகிறாங்கன்னா அவங்க நேராக டெல்லிக்கு போகிறாங்க. டெல்லிக்கு போய் விஜய் போகிறதுக்கு முன்னாடியே போய் சில முக்கியமான நபர்கள் வந்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணிக்கான சில வேலைகள் பண்ணி முடிச்சுட்டு த்ரிஷா வெளில வருவாங்க. அப்புறம் விஜய் பில் என்ட்ரி கொடுப்பாரு அப்படிமான செய்திகள் இங்கே பரவலாக போயிட்டு இருந்தது. ஆனால் இங்கே நாம் சொன்னது பப்ளிக் வியூவிங்கில் நேயர்களுக்காக. த்ரிஷா சென்னையிலேருந்து ஏர்போர்ட்டில் போகிறாங்க. அங்கே சில நிருபர்கள் கேள்வி கேட்க அவங்க அமைதியாக போனாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மும்பைக்கு போகிறதா ஒரு தகவல் சொன்னோம். நாங்கள் மும்பைக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போகிறாங்கன்னு சொன்னோம். அங்கே இகா லகானி அப்படிங்கிற ஒரு ஸ்டைலிஸ்டோடைய ஒரு வெட்டிங், அங்கே தான் மும்பைக்கு போகிறாங்க. இதை நம்ம வந்து அன்றைக்கி நீ வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்கோம் நம்ம. பட் நம்ம விசாரித்த வரைக்குமே த்ரிஷா எங்கே போகிறாங்க, என்ன விஷயம் போகிறாங்கன்னு நம்ம என்கொயரி பண்ணும்போது இந்த தகவல் வந்தது நம்ம சொல்லியிருக்கோம். பட் இன்றைக்கி அது எதுக்காக போனாங்கன்னு தெளிவுபடுத்துகிறேன். அவங்க வந்து ஒரு வெட்டிங் போனாங்க, அந்த வெட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க சிறப்பாக. அங்கே சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குனர் மணிரத்னம் வேறு அங்கே வந்திருக்காங்க. அவங்களோட ரொம்ப நேரம் பேசி ஃபோட்டோஸ் எடுத்து அவர்களே வெளியிட்டது ஒரு விஷயம் இருக்கும். இதெல்லாம் மேற்கொண்டு ஒரு சிறப்பாக நான் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்திபனுக்கும் த்ரிஷாவுக்கும் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய வார் நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட 3-4 நாட்களாக. பட் அங்கே பார்த்திபன் ஒன்று சொல்ல, த்ரிஷா ஒன்று சொல்ல, திரும்பி பார்த்திபன் சொல்ல போய்கிட்டே இருந்த ஒரு விஷயம். பட் இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மும்பையில் அந்த வெட்டிங் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திபனுடைய பொண்ணு கீர்த்தனா கலந்துட்டாங்க.
அங்கே ஒரு சர்ப்ரைஸ். த்ரிஷா பார்த்த உடனேயே இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி கீர்த்தனாவுடைய ஒரு ரியாக்ஷன் இருந்தது, த்ரிஷாவுடைய ரியாக்ஷன் வந்து 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சி பேசின விஷயங்களை இங்கே பார்க்க முடிஞ்சுது அதை. ஸோ அதனால் த்ரிஷா வந்து டெல்லிக்கு போல் மும்பைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போனாங்கிற விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்த இப்போ சொல்லிக்கல விரும்புகிறோம். ஃபேக் நியூஸா? அதை எடுத்துக்கலாம், இப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கங்க, ஒருத்தருடைய பார்வையில் இருக்கும். பட் நமக்கு வந்து தகவலாக நம்ம நேயர்களுக்கு சொன்ன பப்ளிக் நேயர்களுக்கு. ஏன்னா அதுக்குள்ள டெல்லிக்கு தான் போனாங்கன்னு ஏகப்பட்ட ஃபேக் நியூஸ் இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்குது சார். அது வரதான் சார். இன்னைக்கு இருக்கிறதுல வந்து நிறைய சில விஷயங்கள்லாம் வரும். இது சரியில்லை சரியில்லை பார்க்குறவங்க நிறைய பேர் நம்பிட்டாங்க சார். அதான் சரியில்லைங்கிறத சரியில்லை நம்ம சொல்கிறோம், சரிங்கிறத சரின்னு சொல்கிறோம். பட் மற்றவர்களுடைய பார்வை எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதை ஒன்றுமே பார்க்க முடியாது, தவிர்க்க முடியாது. அதுக்காக இவ்வளோ கதைகளா? வரதான் செய்யுங்க. ஏன்னா இப்போ அவங்க 2 பேர் என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கிற விஷயம் தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக வரும். பட் இங்கே இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். அதே இதில் வந்து விஜய் அவர்கள் சென்னை ஏர்போர்ட்டில் வந்து டெல்லிக்கு போகிற ஒரு தகவல் நம்ம சொன்னோம். அன்றைக்கி போனாங்க. ஏர்போர்ட்டில் போகும்போது வந்து யூஸ்வலாக எப்போவுமே செக்கிங் இருக்கும் நார்மலாக. அப்போ போகும்போது பார்த்தா விஜயுடைய ஹேண்ட் லக்கேஜில் வந்து ஒரு சிஸ்டர் இருந்த ஒரு விஷயம் அது நேர்களுக்கு தெரியும். அது எதற்காக எடுக்கப்பட்டது, அது கொண்டு வந்தீங்க அப்படிங்கும்போது சில விஷயங்கள் விஜய் தரப்பாக சொல்லும் போது, இல்லைங்க நீங்கள் வந்து லக்கேஜில் கொண்டு போகலாம். இப்போ நான் சொல்கிறேன், ஃப்ளைட்டில் லக்கேஜில் நீங்கள் பிளேடு கூட கொண்டு போகலாம், சிஸ்டரு, நைஃபு, சேவிங் செட் கொண்டு போகலாம். பட் ஹேண்ட் லக்கேஜ் ஒன்று இருக்குது, நீங்கள் உட்காரதுக்கு முன்னாடி மேலே வைக்கிறது, அந்த ஹேண்ட் லக்கேஜில் எதுவுமே அலௌடு கிடையாது. ஸோ அதனால் வந்து இதை வந்து தயவுசெய்து நீங்கள் ஒன்று இங்கே அதாவது டஸ்ட்பின் இருக்கும், இங்கே அவர்களே தூக்கி போட்டுருவாங்க. நாங்கள் போடவா இல்லை நீ யார்ட்ட கொடுத்து விட்றீங்களாங்கும் போது விஜய் அவருடைய அசிஸ்டன்ட் கொடுத்து விட்டாங்க. இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 minutes டைம் லேட் ஆச்சு. இந்த கேப்பில் தான் இங்கே நிர்மல் குமாரும் மாதவர்ஜுனாவும் அவங்க தனியாக ஏர்போர்ட்டுக்கு வர்றாங்க. 2 பேரும் ஃப்ளைட்டில் மீட்டும் ஒன்றா போகிறது மாதிரி ப்ரோக்ராம். இந்த ட்ராவலிங்கில் இவருக்கு லேட்டாக வர்றாங்க. அது ஒரு 15 to 20 minutes ஆச்சு. அங்கே விஜய் மேட்ரு முடிச்சுட்டு வரும்போது இவர்கள் என்ட்ரி ஆகிறாங்க. இங்கே ஒரு விஷயம், இங்கே வந்து யூஸ்வலாக செக்அப் பண்ணிட்டு போகும்போது இங்கே ஒரு தகவல் என்ன வந்துருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. இல்லை அங்கே ஒரு 10 நிமிஷம் விஜய்க்கு ஒரு லேட்டு, இவங்க வந்தது சரியாக டைம் ரீச் ஆனாங்க. பட் இங்கே தான் என்ன ஹைலைட்டாக பார்க்கணும்னா, ஆதவர்ஜுனா ஒரு மது பாட்டில் கொண்டு போனார் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி கட் பண்ணி ஆதவர்ஜனத்துக்கு முன்னாடி பேசின விஷயங்கள் இதே கம்பேர் பண்ணி போட்டாங்க. பட் இங்கே ஆதவர்ஜனை கொண்டு போனது கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஸ்டில்ஸ் மாதிரி நிறையா வந்தது அந்த நியூஸில். அப்போது ஒரு பிராண்டு வச்சுருந்து அவர் காமிக்கிற மாதிரி இருந்தீங்க கூட அது ஏற்றுக்கொள்ளாத மாதிரி போயிருந்திருக்கும். ஒவ்வொருத்தருடைய இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டு மாதிரியே ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. அது எப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. பட் ஏன்னா ஏற்கனவே வந்து ஃப்ளைட்டில் நிறைய தடவை வந்து ஆதரவு ட்ரைல் பண்ணியிருக்காங்க. ஃப்ளைட்டில் மது பாட்டில் கொண்டு போகக்கூடாத விஷயம் அவருக்கு தெரியும். பட் இதை கொண்டு போயிருப்பார் முதல்ல அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவுபடுத்தணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ளைட்டில் போய் டெல்லியில் போய் இறங்கும்போது அந்த சிபிஐ அலுவலகத்துக்கும் அவங்க தங்குறதுக்கும் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு. ஸ்டார் ஹோட்டல் இல்லாத ஒரு ட்ரிங்க்ஸாக இவர் இங்கேருந்து ஹேண்ட்பேக்கில் எடுத்துகிட்டு போய் ஃப்ளைட்டில் போய் 2 ஹவர்ஸ்க்குள்ளே போய் ரீச் ஆகிறது டெல்லிக்கு. அதுக்கிடையில் தேவைன்ற ஒரு பட்சம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அமெரிக்கா போனீங்கன்னா 26 hours 28 hours ஆகும். பட் ஃப்ளைட்லேயே தருவாங்க அவங்க, இல்லை இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில். பட் இதெல்லாம் ஒரு விஷயங்கள் நீங்கள் அரசியல் வரும்போது நீங்கள் சொன்னது மாதிரி த்ரிஷா டெல்லிக்கு போனது, இவர்கள் மது பாட்டில் கொண்டு வந்தது விஷயங்கள்லாம் நிறைய வரதான் செய்யும். ஃபேக் நியூஸ். இப்படி சில விஷயங்கள் வந்ததை நம்ம சில விஷயம் நேரில் தெளிவுபடுத்தணும்னு நினச்சா நமக்கு இந்த தகவலை அதை தெளிவுபடுத்துகிறேன் சார். ஓகே, நீங்கள் அங்கே தரப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா விசாரிச்சு சொல்கிறதுனால பார்க்குறவங்களுக்கு வந்து இது தெளிவாக புரியும். கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் இந்த பாட்டில் தான் கொண்டு போனார் அப்படின்னா ஒரே பாட்டில் எல்லா இடத்துலையுமே ஃபோட்டோ வந்திருக்கணும், இந்த பாட்டில் தான் எடுத்துகிட்டு போனார்னு. ஆளாளுக்கு ஒரு பாட்டில் ஒரு பிராண்டு ஃபோட்டோ போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு அதான் ஒன்றும் புரியல. ஒரு வேளை அவங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ அவங்க போட்டுக்கிட்டாங்க போல இருக்குது. அவர் பாட்டில் எடுத்துகிட்டு போனான்னு சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு பாட்டில் எடுக்கணும், இந்த இமேஜ் நீ ஒன்று போட்டுட்டு நான் ஒரு அவசரமாக எப்பவுமே இந்த அதாவது உண்மை வந்து எப்போ நீங்கள் தூக்குதலுக்குள்ள உண்மை வந்து ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க. போய்ங்கும் போது தான் எந்த நேரத்தில் என்ன கேட்குறேன்னே தெரியாது, அவசரமாக சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து ஏதாவது இமேஜை அதை ஆதரிச்சு மது பாட்டில் கொண்டு போனாங்கிறத ஒரு இமேஜை போட்டு ஃபாலோ பண்ணியிருந்தால் பரவாயில்ல. நீங்கள் நம்ம சொன்னது மாதிரி தான் ஏகப்பட்ட பிராண்டில் போடும்போது ஒரு மனிதன் 7-8 பிராண்டாக கொண்டு போவாங்க ஃப்ளைட்டில். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா, இப்போ விஜய் அடிக்கணும் கூட இருக்கிற அடிக்கணுங்கிற ஒரே கண்ணாட்டம் தான் இல்லையா? அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் அதை இப்போ விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனதுக்கு பிறகு என்ன நடந்தது, சிபிஐ அலுவலகத்தில் என்ன பேசப்பட்ட தகவல்கள்லாம் கிடைச்சிது சார்? இல்லை, சிபிஐ அலுவலகத்துக்கு அந்த டயத்துக்கு போயிட்டார். ஒரு 10 கிலோ வர சொன்னாங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த கிரேஸ் டைமில் உள்ளே போனாங்க. இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேற்பட்டு விஜய் உட்கார வச்சுட்டு மற்ற வேலைகள் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே ஏதாவது ட்ரிங்க்ஸ், ஏதாவது தண்ணி பாட்டில் ஏதாவது உங்களுக்கு வேணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கப்பட்ட சில கேள்விகள் இருக்குது. விஜய் ஒன்றும் வேணாம் சார்ன்ட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 மினிட்ஸ்க்கு அப்புறம் விஜய் அவர்கள் கூப்பிட்டு ஜஸ்ட்டு பேச ஆரம்பித்தாங்க.
ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து 2 தடவை அட்டம்ப்டில் வந்து என்கொயரி பண்ணிட்டு போனது, தேவைப்பட்டால் கூப்பிட வந்தாங்க, தேவைப்பட்டது கூப்பிட்டாங்க. பட் இங்கே சில விஷயங்கள் விஜய் கிட்ட பேசப்பட்டதாக ஒரு தகவல் வருது. இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்து, எப்பயுமே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, கிட்டத்தட்ட 100-150 கேள்விகளுக்கு மேலே எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி டிக் பண்ணிட்டே போகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம், செகண்ட் ஒரு டைமுங்கும் போது அதை மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ இதில் தான் மாற்றங்கள் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தேவைப்பட்ட ஒரு என்கொயரி திரும்பி வர்றது மாதிரி இருக்கும். 2 தடவை போகும்போதே அவர் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் சொன்ன ஒரு விஷயம் தகவல் வருது. 3வது முறையாக தேவைப்பட்ட அலையும் போது கூப்பிட்டாங்க, போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பேசப்பட்ட சில தகவல் வருது. அது ஜென்ரலாக ஒரு என்கொயரி. இது வந்து இறுதிக்கட்ட ஒரு விசாரணை. ஆனால் இங்கே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டெல்லி போனான்னா திரும்பி வரமாட்டார், அவர் கைது செய்யப்படுவார், சிபிஐ அலுவலகத்துக்குள்ளே அரெஸ்ட் செய்யப்படுவார், வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியில் வேற கிளப்பி விட்டாங்க. ஃபேக் நியூஸ். ஆமாம், எஸ். இங்கே என்ன திரும்ப சொல்லிக்கிறேன் அப்படின்னோம்னா, இங்கே வந்து ஜஸ்ட்டு ஒரு என்கொயரி ஐ விட்னஸாக நிறைய பேர்கிட்ட விஜய் டிரைவர்லேருந்து அந்த வேன் டிரைவர்லேருந்து நிறைய பேர்கிட்ட விசாரணை பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இறுதியாக வந்து விஜய் கிட்ட கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் பேசப்படுது. ஒரு ஐ விட்னஸாக சில கேள்விகளுக்கு அவர் பதில் சொன்னார். இதுதான் அவர் அக்யூஸ்டு கிடையாது, திரும்ப சொல்லிக்கிறேன். இப்போ இறுதிக்கட்ட சிபிஐ அறிக்கை வரும்போது தான் நமக்கு என்ன ரிசல்ட் வரும். பட் அதற்கு முன்பாகவே விஜய் டெல்லி போனால் திரும்பி வர மாட்டார், கைது செய்யப்படுவார், அவ்வளோதான். அவர் மீது எஃப்ஐஆரும் போடப்படலை கிடையாது. அது எப்படிங்க, இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு என்கொயரி தானே கூப்பிட்டுருக்காங்க, எஃப்ஐஆர் எப்படி போனாங்க? அதை அக்யூஸ்ட் இல்லையா? பட் அந்த கரூர் சம்பவத்துக்கும் ஒரு கேள்விகள் அங்கே விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரமாக சமர்த்தப்பட்டு சில விஷயங்கள் பேசின விஷயங்கள் நமக்கு வருது. பட் இங்கே எதுவுமே இல்லை. அவர் வந்து ஒரு தனி மரியாதையோடு நடத்தப்பட்டதாகவும் நமக்கு ஒரு சிறப்பு தகவல். இங்கே இதுக்கு பிறகு தான் அவர் வெளில வரும்போது பார்த்தோம்னா ரொம்ப ஹாப்பியாக வந்த ஒரு மூடை நம்ம பார்த்தோம். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். இதை ஒரு சம்பவங்களுக்கு பிறகு இங்கே சென்னை வந்தார். ஆனால் இங்கே எதற்கு அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ நமக்கு வந்து ஒரு தகவல் வரும்போது, விஜய்க்கே எனக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொன்னார் இல்லைங்களா? மீண்டும் விஜய்க்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அதன் விளைவாக தான் டெல்லிக்கு அழைக்கப்பட்டதாக ஒரு தகவல் வருது. காரணம், என்டிஏ கூட்டணிக்குள்ளே எப்படியாவது விஜயை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். அப்படி வந்தால் தமிழகத்தோட அரசியலில் தலைகளாக திருப்பி போடலாம், விஜய் எந்த அளவுக்கு ஒரு மவுஸ் இருக்குது, ஆடியன்ஸ் மக்கள் சொல்லுவாருன்னு காமிச்சிருக்க விளைவாக தான் இது மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. போன மேடையில் கூட விஜய் சொன்னார். பட் இங்கே இதற்கிடையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நேர்காணலில் ஒரு சம்பவம் நடந்தது. நான் அதுக்குள்ளே போயிட்டு வர்றேன். அதுக்குள்ளே போகும்போது பார்த்தா விஜய் சில விஷயங்களை வந்து அந்த நிர்வாகிகள்கிட்ட கூப்பிட்டு ஒரு விஷயம் பேசும்போது இப்போ நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்தினாங்க. அப்போ அவர்கள் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும்போது கூட என்ன விஷயங்கள் இதுன்றதை விஜய் கேட்கும்போது, இப்போ நம்ம தனித்து ஒரு பக்கம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். பட் இங்கே நமக்கு ஒரு பலம் தேவைப்பட்டால் கூட்டணிங்கிற ஒரு பலம் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அந்த நிர்வாகிகள் சொல்லும் போது விஜய் நிறைய கேட்டார். கேட்டுட்டு ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது நேரம் வரும்போது நம்ம என்ன அது பேசுவோன்னு சொல்லப்பட்ட விஷயத்தில் இடையில பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸ் மூலமாக சில விஷயங்கள் பேசப்பட்டது மிடில். இப்போ அங்கே தான் என்ன வருதுன்னா, இல்லை நம்ம கூட்டணிக்குள்ளே போனால் பலமாக இருக்கும், என்டிஏக்குள்ளே போனால் நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு சில பேருடைய கருத்து. அது விஜய் கேட்டுக்கிட்டாரே தவிர அதற்குள்ளே என்ன பதிலுங்கிறத அவர் சொல்ல விரும்பலை. அந்த ஒரு ஐடியா அவர்கிட்ட இல்லை. அப்படிங்கும்போது இந்த தகவல் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் கசிய ஆரம்பிக்குது. அப்போது ஒரு கூட்டணி தேவைங்கிற விஷயத்த பேசுகிறாங்க, இருக்கிற வந்து சுச்சுவேஷனை கிளியர் பண்ணுறாங்க. இப்போ யாரோட போனால் சிறப்பாக இருக்குங்கிறத நிர்வாகிகள் கான்ஃபரன்ஸில் அந்த நேர்காணலில் பேசுன விஷயங்கள்லாம் இருக்கும்போது என்டிஏக்குள்ளே போனால் நல்லா இருக்குன்ற ஒரு சிலர் கருத்து வேணாங்கிறது ஒரு 50-50 ஒரு கன்ஃபியூஷன் தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அப்போ இந்த தகவல் விஜய் அவர்கள் கேட்கும்போது விஜய் அவர்கள் என்டிஏக்குள்ளே போகிறாருங்கிற ஒரு வந்து பொய்யான தகவல் வெளியில் வந்து இலைக்கோட் ஆயிடுச்சு. அதுதான் இப்போ ஒரு 3 நாளாக தீயாக பற்றிக்கிட்டு எரிஞ்சுது. நேற்றும் அங்கே தான் விசாரிக்கப்பட்ட ஒரு தகவல் இதன் மூலமாக தான் வருது. அப்போது இங்கே விஜய் உள்ளே போனவர் மிக அழுத்தம் கொடுக்கப்படும் போது அவர்கள் நேரடியாக வெளிப்படையாக ஒரு விஷயத்தை வந்து டூ ஆர் டைங்கிற மாதிரி 2ல் ஒரு விஷயத்த போல்டாக பேசிட்டு வந்துட்டாருங்கிற ஒரு தகவல் நமக்கு வருது. ஆனால் இங்கே இது எதற்காக விஜய் அவர்கள் பேசினார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. காரணம், இதுக்குள்ளே போவாரா, பி டீம் ஒர்க் பண்ணுறாங்களா, அழுத்தம் தருதா, என்டிஏக்குள்ளே வரணுங்கிற ஒரு விஷயம் பேசப்படுதாங்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வந்திருக்கார். அதுதான் சிபிஐ அலுவலகத்தில் வரும்போது ரொம்ப ஹாப்பியான ஒரு மூடில் வந்ததாக நம்ம பார்க்குறோம். இதற்கிடையில் நீங்கள் அப்படியே திருப்பினீங்கன்னா இங்கே என்டிஏ கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி விஜய் அவர்களை வந்து வர்றதுக்கு அவர்கள் விருப்பப்படலை, விஜயும் போகிறதுக்கு விருப்பப்படலை. ஆனால் இங்கே 2 பேரும் வந்தால் எத்தனை சீட்டு பகிரப்படும், இவர் துணை முதல்வர் அவர் முதல்வர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும் போது
2 பேருக்குமே உடன்பாடு இல்லைங்கிற ஒரு விஷயம் இப்போ நமக்கு தகவல் வந்திருக்கு சார். பட் இதற்கிடையில் ஒரு ஃபேக்காக வந்து ஒரு விஷயம் பரப்பப்பட்டிருக்கு. இதுக்கு விஜய் வந்து பேசி ஒரு டாட் வச்சுட்டு வந்திருக்கார் மாதிரி தான் எனக்கு வந்த தகவல் சார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது என்னமோ உண்மைதான். அதை விஜய் வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டு வந்துட்டார். எஸ். அதாவது வந்து இன்னொரு தடவை அவங்க நம்மகிட்ட வந்து பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசிட்டு வந்துட்டார். அவரு மேலே திருப்பி விட்டார். அவங்க பக்கமே திருப்பி விட்டு, அவங்க மேலே திருப்பி விட்டு சர்ன்னு வந்துட்டார் வெளியில. ஆனால் இங்கே வந்து அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, கையெழுத்து போட்டுட்டாரு, சைன் பண்ணிட்டாரு, போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் பேசப்பட்டது. ஆனால் அந்த நிர்வாகிகள் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தனித்து போட்டியிடுறோம், முதல் தேர்தல் நம்மளுக்கு. அதனால் நம்மளுக்கு ஒரு கூட்டணியோட போகும்போது, அங்கே போயிட்டு நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறமா அங்கேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாலாம் சொன்னாங்க. எஸ். என்னன்னா அவர்கள் வந்து பேசும்போது பார்த்தா நமக்கு ஒரு பலம் தேவை, கூட்டணி தேவை. எது இப்போ இருக்கும்போது ஒரு சைடு காங்கிரஸ் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. காங்கிரஸ் வரலன்னு ஒரு முடிவு தெரிஞ்சதுக்கப்புறம் தனித்தே 234 தொகுதி நிற்கலாங்கிற ஒரு கனவு தான் விஜய் போய்கிட்டு இருக்காரு. விஜய்க்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்படுது. பட் இந்த நிர்வாகிகளுடைய ஒப்பீனியன், ஏன்னா அவங்க தானே ஊர் ஊராக போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு மக்களை சந்திச்சுட்டு வர்றாங்க. அப்போ இந்த முறை நம்ம கூட்டணியோட போயிட்டோம்னா எப்படியாவது நம்ம வந்து ஆட்சி அமைக்கிற அந்த அந்த கூட்டணியில் போயிட்டோம்னா நம்ம துணை முதல்வரோ இல்லை எதிர்க்கட்சியோ ஏதோ ஒரு போஸ்ட் வந்தால் 5 வருடங்கள் போய் நம்ம அனுபவங்களை வாங்கிட்டு அடுத்து போகலாங்கிற ஒரு கண்ணோட்டம். ஏன்னா ஒரு டிஸ்கஷன் நேர்காணல்ங்கிறது அதுதான், உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் அதான் பண்ணப்பட்டது. இது விஜய் சொல்லல, அங்க இருந்த நிர்வாகிகள் சொன்னாங்க. அவருடைய தெளிவா சொல்லிருங்க. இல்லை அவருடைய கருத்து அதுதான் சொல்ல இல்லையா, இங்கே நிர்வாகிகள் நேர்கள் சம்மந்தப்பட்டவர்கள் கான்ஃபரன்ஸில் பேசணுடைய அவர்கள் விஜய் கிட்ட எடுத்து சொன்ன ஒரு விஷயம். ஒரு டிஸ்கஷன் உங்களுக்கு எல்லாமே வருங்க, இப்படி வரும் அப்படி வருங்க, அதான் டிஸ்கஷன். அப்போ விஜய் இதை ஏற்றுக்கொள்ளலை. அவர் வந்து தகவல் அதுதான். பட் ஆனால் இங்கே வந்து என்டிஏக்குள்ள விஜய் போகிறாங்கிற ஒரு விஷயம் வந்து மேட்ரு ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. பட் இது அழுத்தம் இருக்குங்கிறத சொன்னார் இல்லையா, இந்த விஷயத்தை பேசப்பட்டு வந்திருக்க ஒரு தகவல் 2 முடிவு நீங்களே டிசைட் பண்ணீங்கன்னு வெளில வந்துட்டார். இப்போ வந்து அந்த பாரத்தப்பெல்லாம் விஜய் கிட்ட இந்த பாரத்தப்புறம் அவர்கள் மேலே தலையில் வச்சுட்டு வந்துட்டார். இப்போ அவர்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் ரசிகர்களுக்கு நம்ம சொல்லப்படக்கூடிய தகவல் என்னன்னா, நீங்கள் எதிர்பார்த்தபடி என்டிஏ கூட்டணியில் இன்னைக்கு என்ன டேட்டு முதல் கொண்டு சொல்லிடுறோம், இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் போகவில்லை. இந்த செகண்ட் வரைக்கும் இல்லை, இந்த செகண்ட் வரைக்கும், இந்த வீடியோ வர்ற வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே அவர் ஒத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத ஓப்பனாகவே இங்கே சொல்லிடலாம். ஏன்னா இதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன நடந்தது, என்ன நியூஸ் அப்படிங்கிறது. ஏன்னா இவங்க ஒரு 100 நியூஸ் பார்க்குறாங்க, இதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறதே தெரியல. அதனால தான் நீங்கள் வந்து விளக்கமாக வந்து விஜயுடைய ரசிகர்கள் இது வந்து ஏற்றுக்கொள்ளுடைய மனநிலை இல்லை. அவங்க பொதுவாக நம்மளுடைய கமெண்ட்ஸில் கேட்டால் கிட்டத்தட்ட 1000 கமெண்ட்ஸில் வந்து ஒரு 900க்கு மேற்பட்டவர்கள் விரும்பலைங்கிற தகவல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பார்த்து கூட நீங்கள் சொல்லுங்கள், விஜய் அவர்கள் பார்வைக்கு இது போகுது. பட் இதெல்லாம் நோக்கி தான் ஒரு கருத்து கணிப்பு அவர் எடுத்து தான் ஒரு முடிவு பண்ணுறாரு. ரசிகர்களுடைய மனநிலை என்னங்கிற எல்லார்ட்டையும் பேச முடியாது. இப்படி மீடியாவில் சோசியல் மீடியா வர்றதை வச்சு அவர் டிசைட் பண்ணுறாரு. இப்போது கமெண்ட் செக்ஷனில் சொல்லட்டும் அவர்கள். ஆனால் திரும்பவும் சொல்லிக்கிறேன், இந்த செகண்ட் வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஆனால் எந்த முடிவு வருங்கிறது வந்த பிறகு நம்ம தகவல் சொல்லலாம். எனக்கு எதனால் டவுட் அப்படின்னா, திடீர்னு இவர் கூப்பிட்றாங்க. இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கருத்து கணிப்பு ஒன்று வந்திருக்குது. அதில் வந்து தாவேகாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஆதரவு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த லயோலா கல்லூரியில் ஒரு விஷயம் எடுத்தாங்க. ஆமாம், எல்லாம் சேர்ந்து ஒன்று எடுத்தாங்க. அது வர்றதுக்கும் இவர் அங்கே கூப்பிடுறதுக்கும் பார்க்கும்போது கண்டிப்பாக விஜய்க்கு இங்கே ஒரு நிறைய ஓட்டு இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக தான் கூப்பிட்டு இந்த இது கொடுக்குறாங்களா சார்? ஆமாங்க, சர்வேயில் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஆளும் கட்சியும் டிவிகே கட்சியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் போகிறாங்க. ஒருத்தர் ஒரு சின்ன ஜஸ்ட்டு முந்தினானா இவங்க போனானா, அடுத்த சில பார்த்தா இவர் முந்தினார் இவங்க வர்றாங்க. அப்படி ஈக்குவலாக போயிட்டுருக்காங்க 2 பேருமே. அது இந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, இது வரைக்குமே பார்க்காத ஒரு தேர்தலாக இந்த 2028 அமைய போகுது. கணிக்க முடியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. திடீர்னு நேற்று சந்தோஷமாக இருக்கும், இன்றைக்கி வந்து சோகத்துக்கு மாறுறாங்க. இன்றைக்கி சோகமாக இருக்கும், நாளைக்கு சந்தோஷமாக மாறும். அப்படி தான் மாறி 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 வருது. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் டெல்லியிலேருந்தே கூப்பிட்றாங்க அப்படின்னா, சாதாரண கூப்பிட்டு வாப்பா அப்படின்னு கூட மாட்டாங்க. ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் இருக்கிறதுனால தான் கூப்பிட்றாங்க. கண்டிப்பாக. ஏன்னா இங்கே ஒரு சம்பவத்தையும் சொல்லிக்கிறேன். இந்த ஃபேமிலிக்குள்ளே ஓடுற பிரச்சனையெல்லாம் மக்கள் இப்போ எடுத்துக்கவே இல்லைங்க. சுருக்கமாக சொல்ல போனால் தனிப்பட்ட முறையில் விஜய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான்னு விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட அது வந்து அது இப்போ எல்லாமே மறந்துட்டாங்கன்றது மாதிரி போயிடுச்சு. நான் தான் சொன்னேன் இல்லையா, நேற்று ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது இன்றைக்கி நடந்தால் மறந்துடுவாங்க மக்கள் அப்படிங்கிறத. அந்த நிகழ்ச்சியே இப்போ பார்வைக்கு வரலை. மக்களுடைய பார்வை இப்போ இந்த தேர்தலில் விஜயை உட்கார வைக்கணுங்கிற கண்ணோட்டத்தில் தான் இன்று வரைக்குமே போகுது. இப்போ இருக்கிற இந்த தலைமுறை, இளம் தலைமுறை முக்கால்வாசி பேர் கிட்டத்தட்ட பார்த்தா விஜய்க்கு ஆதரவாக தான் இப்போ வந்து சர்வேயில் சொல்லிட்டு இருக்காங்க. 2வது இடத்துல கிட்டத்தட்ட நெருங்கிட்டே இருக்கார். சில இடங்களில் இந்த விஜய் முதல் இடத்துக்கு போகிறார். இதுதான்
டெல்லியுடைய பார்வையா இருக்கு. அப்போ விஜயை விட்டுறக்கூடாது, இது சரியான சந்தர்ப்பம். அதுவும் கண்ணோட்டம் தான் இப்போ அவருடைய பார்வையில் இருக்கு. அதுவும் இல்லாம 4 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அறிவிப்பு வேற வந்துருச்சு. எஸ், நேற்று ஈவினிங்கே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 23 சொல்லிட்டாங்க. மே 4th ரிசல்ட் வித்தின் 11 daysல ரிசல்ட் கொடுக்குறாங்க. அப்போ இது ரொம்ப பரபரப்பாக போகுது. அந்த தேர்தல் தேதி வந்து கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீடம் ஆயிட்டாங்க. இப்போ விஜய் அதனால மாறிடுது உங்களுக்கு. விஜய் வெளில வரும்போது சிரிச்சிட்டே வந்தாரு. இனிமே எல்லா இடத்துலயும் கூட்டம் வரப்போது, இனிமே தேவையில்லாம எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாரையும் சந்திக்க போறேன். இனிமேல் எல்லா இடத்துக்கும் விஜய் வர்றாரு, நினைச்ச இடத்துக்கு அவர் போவாரு, மக்கள்கிட்ட பேசுவார், தன்னுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட பதிய வைக்க போறாரு. இனிமேல் அவருடைய ஸ்பீச்சு இப்போ திருச்சியில் மாநாடு வர்றது, இப்போ அதுலேயே திரைக்கு விடுவார். உங்களுக்கு பல விஷயங்கள் வெளியில் வரும். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு பாண்டிச்சேரியில் யார் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் முடிவு செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ பார்க்குறவங்களுக்கு வந்து சொல்லிட்டோம், நம்ம பார்க்குற வரைக்கும் விஜய் என்டிஏ கூட்டணியில் இல்லை, கையெழுத்து போடலை அப்படிங்கிற ஒரு ஹாப்பி நியூஸோட நம்ம சொல்லிக்கிறோம். நம்மளுக்கு கிடைச்ச தகவலெல்லாம் சொல்லிட்டோம். நிறைய ஃபேக் நியூஸை சொல்லியிருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக் நியூஸ் கண்ணில் ஏதாவது பட்டதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்கிறோம். எதுக்கு அதை சொல்கிறேன்னா, ஓப்பன் பண்ணால் விஜய் பற்றி வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே 99% ஃபேக் நியூஸ் சார். ஏகப்பட்ட ஃபேக் நியூஸ். அதை இந்த வடிவேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி கிரியேட் பண்ணும்போது நீ ஒன்று சொல்லு நீ ஒன்று சொல்லுன்னு சொல்லுவார். இந்த 3த்தையும் சேர்த்து ஒரு காமெடி ஒன்று பண்ணுவார். அந்த மாதிரி தான் சார் இருக்குது. பரவாயில்ல, வரதானே செய்யுங்க, அதெல்லாம் தாண்டி தான் வரணும். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது விஜய் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த நியூஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஓரளவு. முதன்மையாக கருத்துக்கள் என்ன வருதுன்னா, எல்லாருடைய பார்வை விஜய் மேலே மட்டும்தான் இருக்கு, மக்கள் மேலே இல்லை, தமிழ்நாட்டு மேலே இல்லை. விஜய் எப்படியே ஓரங்கட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம்னா போதும், நம்ம இண்டிபெண்டாக போகலாங்கிறது தான் எல்லாருடைய பார்வையும் இருக்கு. ஆனால் இங்கே விஜய் என்ன அடித்தாலும் நான் வருவேங்கிற முடிவோடு இருக்காரு. இன்னொரு கேள்வியும் இருக்குது சார். எல்லாரும் சொல்கிறாங்களே விஜய்க்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னா, அப்புறம் எதுக்கு சார் இவ்வளோ வீடியோ போடுறாங்க விஜய் எதுக்கு? அவருக்கு தான் ஓட்டே வராதுல்ல சார், அவருக்கு செல்வாக்கு கிடையாது. அப்படியே விஜய் அடிச்சு வீடியோ போடுறாங்க. அதான் சொல்றேன், அடிக்கதாங்க செய்வாங்க, பேசதாங்க செய்வாங்க. அப்போ ஒருத்தங்கிறதால அடிக்கிறாங்களோ? ஆமாங்க, தனிப்பட்ட ஒரு வாய்ஸை காமிச்சிட்டே இருக்காருங்க. இந்த ஃபேமிலி பிரச்சனைக்கு அப்புறமும் கொஞ்சம் மக்கள் வெறுத்துருவாங்க. பெண்கள் வெறுத்துன பார்த்தா பெண்ணுடைய ஆதரவு இன்னும் அதிகமாக தாங்க இருக்கு. அதை இது வந்து எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? அப்போ எதை ஒன்று தட்டினாலுமே அவர் வந்து அடுத்த கடத்துக்கு போய்கிட்டே இருக்கார். யூடியூப்பை தட்டினாலே இவர் தான் வர்றாரு. எஸ், இப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். பி டீம் சொல்லப்பட்டதுக்கும் என்டிஏல அழைப்பு விடுப்பட்டதுக்கும் ஒரு டாட் வந்து நேற்று வச்சுட்டு வந்திருக்குதா ஒரு தகவல், சிறப்பு தகவல் வந்துச்சு நமக்கு. அதுதான் சொல்லியிருக்கோம் நம்ம. இப்போ அடுத்து என்னென்ன அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிக்கிறோம். இந்த வீடியோக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட கொஸ்டின், என்ன நடந்ததுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டோம், ஹாப்பி நியூஸோட முடிக்கிறோம். நாளைக்கு என்ன தகவல்கள் வருகிறது, என்ன மாறுதல்கள் இருக்குதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிக்கலாம் சார். அதுதான் சொல்லிட்டேன். திரும்ப ஒரே தடவை தான், விஜய் கிட்ட இருந்த ஒரு விஷயங்களை அவர்கள் மேலேயே தூக்கி தலையில் வச்சுட்டு வந்துட்டார். நீங்களே முடிவு பண்ணீங்கன்ட்டார். அவர்கள் என்ன முடிவு பண்ணுவாங்கிறத பொறுத்து நமக்கு தகவல் வருதை அது சம்மந்தமாக நாளைக்கு நம்ம பேசுவோம். அதாவது குழப்பிட்டு வந்துட்டாரு. எஸ், இனிமேல் நீ என்கிட்ட வந்து கேட்பியா அப்படிங்கிற மாதிரி அவங்களே கன்ஃபியூஷன் பண்ணி எனக்கு அழுத்தம் கொடுக்காதீங்க, நான் இப்போ உங்களுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு வர்றேன். அப்போ அவர்கள் பக்கம் அந்த அழுத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு வெளில வந்துட்டாங்க. என்டிஏல யாராக இருக்காலும் நீங்களே பேசுவீங்க, என்னுடையது இதுதான் பேசிட்டு வந்திருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு ஒரு முடிவு வருங்கிறது தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் நம்ம நேரலுக்கு சொல்லலாம் சார். நன்றி சார். நன்றி சார்.